லெட்ஸ் டேக் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், பிளாட்ஸ் இதுக்கெல்லாமே எப்படி கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, எப்படி ஹை குவாலிட்டி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அட் த சேம் டைம் கன்சிஸ்டண்ட்டாக எப்படி ரிசல்ட்ஸ் மேக் பண்ணுறது, இதெல்லாமே இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு கூகுள் ஆட்ஸ் மூலிமா லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட கூகுள் ஆட்ஸ் கேம்பெயினை வந்து செட்டப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பிராண்டட் கீவேர்ட்ஸ், செகண்ட் ஹை இன்டென்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் தேர்ட் காம்படிட்டர்ஸ் கீவேர்ட்ஸ். பிராண்டட் கீவேர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் உங்கள் பிராண்ட் நேம்க்கு நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க. லெட்ஸ் டேக் நான் கேசா கிராண்டேன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். கேசா கிராண்டேன்னு சர்ச் பண்ணும்போது ஈவன் தோ அவங்களோட ஆர்கானிக் ரிசல்ட்ஸில் அவங்களோட வெப்சைட் அப்பியர் ஆனாலுமே ஸோ டாப் ஆஃப் த ரிசல்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்ஸ் தான் ஷோ ஆகுது. விச் மீன்ஸ் கேசா கிராண்டே இந்த பிராண்ட் நேம்க்கு அவங்க பிராண்டட் கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். செகண்ட், ஹை இன்டென்ட் கீவேர்ட்ஸ், இட்ஸ் ஆல்சோ கால் கமர்ஷியல் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர்ஸோட சர்ச் டர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டென்ட்ஃபுல்லாக இருக்கும் டு பர்ச்சேஸ் எ பிளாட் ஆர் வில்லாஸ் ஆர் லேண்ட்ஸ் எக்ஸெட்ரா. லெட்ஸ் டேக் நான் 2 BHK ஃபிளாட் ஃபார் சேல் அண்டர் 40 lakhsனு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட சர்ச் டர்ம்ஸ் வந்து ரொம்பவே இன்டென்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸுமே வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகுது. ஸோ தட்ஸ் ஹவ் ஹை இன்டென்ட் கீவேர்ட் ஒர்க்ஸ். அண்ட் தேர்ட், காம்படிட்டர்ஸ் கீவேர்ட். ஆக்சுவலி இட்ஸ் நத்திங் பட் உங்களோட காம்படிட்டர்ஸோட பிராண்ட் நேமை வந்து உங்களோட கீவேர்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணுறீங்க. ஸோ தட் அந்த பிராண்ட் நேம் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட ஆட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகும். லெட்ஸ் டேக் நான் சேம் கேசா கிராண்டேன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஈவன் தோ கேசா கிராண்ட் அவங்களோட ஆட்ஸ் ட்ரிகர் ஆனாலுமே ஸோ சம் ஆஃப் தி அதர் ஆட்ஸுமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. தட்ஸ் ஹவு தி காம்படிட்டர்ஸ் கீவேர்ட்ஸ் ஒர்க்ஸ். So initially we'll start with the keyword planner. Once keyword planner போயிட்டு discover new keywords. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சர்ச் டர்ம்ஸ் எல்லாமே வந்து நீங்க இதுல ஆட் பண்ணலாம். லெட்ஸ் டேக் நீங்க ஒரு 3 BHK ஃபிளாட்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கேசஸ்ல 3 BHK ஃபிளாட்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க செல் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கேசஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டேக் 3 BHK ஃபிளாட் ஃபார் சேல், 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச சர்ச் டர்ம்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லொகேஷன் செட் பண்ணிக்கோங்க. நான் சென்னை லொகேஷன் செட் பண்ணிக்கிறேன் அண்ட் கெட் ரிசல்ட். ஸோ டோட்டலா 513 கீவேர்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் இந்த 513 கீவேர்ட்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்ல ஆப்வியஸ்லி. ஸோ இதுல எந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சர்வீஸ்க்கு ரொம்பவே ஆப்டா இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ 3 BHK ஃபிளாட் ஃபார் சேல், 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் அண்ட் தென் 3 BHK ஃபிளாட் ஃபார் சேல் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடா நீங்க என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். So 3 BHK flats for rent near me. So flat rent. So obviously நம்ம ரெண்ட்க்கு விட போறது இல்ல. So நீங்க சேல் தான் பண்ண போறீங்க. So ரெண்ட் இந்த ஒரு வேர்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கீவேர்ட்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் obviously. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பஞ்ச் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 BHK ஃபிளாட் ஃபார் சேல் இன் சென்னை, 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் 3 BHK ஃபிளாட் ஃபார் சேல். ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வி ஆர் கோயிங் வித் திஸ் டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்றதுன்னா ஸோ பிளஸ் இந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நியூ கேம்பெயின் இருக்கும். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் வித் கேம்பெயின் வித்வுட் அ கைடன்ஸ். ஸோ அண்ட் தென் சர்ச் ஆட்ஸ். ஸோ சர்ச் ஆட்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். So here conversion goals. So suppose நீங்க conversion goals வந்து fix பண்ணாம இருந்தீங்கன்னா make sure to fix before setting up a campaign. So conversion goals எதுவுமே செட் பண்ணாம நீங்க ads run பண்ணீங்கன்னா then நீங்க ads run பண்ணாலுமே உங்களுக்கு அவ்வளோ effective results வராது. So make sure to set up your conversion goal before setting up a campaign. So already நான் ஒரு conversion goal வந்து செட் பண்ணியிருக்கேன் for demo purpose. So நான் அந்த ஒரு conversion goal நான் வந்து நான் கண்டினியூ பண்றேன். ஸோ நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க ஆப்வியஸ்லி அந்த யூசரை வந்து நீங்க வெப்சைட்ல தான் ரீடைரக்ட் பண்ண போறீங்க ரைட். ஸோ அந்த ஒரு கேசஸ்ல நீங்க வெப்சைட் விசிட் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். லெட்ஸ் டேக் இந்த இடத்துல நான் என்னோட பர்சனல் வெப்சைட்டை கொடுத்துக்கிறேன் ஃபார் டெமோ பர்பஸ் அண்ட் தென் கேம்பெயின் நேம். ஸோ நீங்க எது வேணாலும் இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ அண்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல வந்து 4 டிஃப்ரெண்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் காட்டும். ஹியர் வி ஆர் கோயிங் வித் கிளிக்ஸ். ஸோ ஏன் கிளிக்ஸ் நம்ம போறோம்னா லெட்ஸ் டேக் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்ஸே ரன் பண்ண போறீங்க, இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பட் உங்ககிட்ட அவ்வளவு கன்வர்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. அந்த ஒரு கேசஸ்ல வந்து மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் இந்த ஒரு டைப் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட கேம்பெயின் செட்டப் பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட லாட்ஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்கு அண்ட் தென் ப்ரீவியஸா நிறைய டேட்டாஸ் உங்ககிட்ட இருக்கு. ஸோ மந்த் ஆன் மந்த் வந்து பஞ்ச் ஆஃப் லீட்ஸ் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தென் பெட்டர் கோ வித் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். ஹியர் வி ஆர் கோயிங் வித் மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ். ஸோ ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிட் லிமிட் ஆக்சுவலி. ஸோ ஒரு கிளிக்கு நீங்க எவ்வளவு மேக்ஸிமமா ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமமா நான் இந்த இடத்துல வந்து 150 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன் ஃபார் சிங்கிள் கிக். ஸோ அந்த ஒரு கேசஸ்ல நான் 150 rupees நான் மென்ஷன் பண்றேன். நீங்க 160 170 rupees வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா
it's better to fix 160 or 170 based on your budget. And இந்த bid limit எப்படி 150 160 நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, so நீங்க கீவேர்ட்ஸ் பிளானர் போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கீவேர்டுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு கேசஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா சிபிசி வந்து லிமிட் செட் பண்ணலாம். சர்ச் நெட்வொர்க் அண்ட் டிஸ்பிளே நெட்வொர்க். ஸோ மேக் ஷூர் இந்த ரெண்டுமே வந்து அன்செக் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல வந்து நம்மளோட ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணா போதும். ஸோ அபார்ட் ஃப்ரம் திஸ் வேற எந்த டிஸ்பிளே நெட்வொர்க்ஸா இருக்கட்டும், சர்ச் பார்ட்னர்ஸ்லுமே வந்து நம்மளோட ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு கேசஸை நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் சேவ் யோர் பட்ஜெட். ஸோ நீங்க எந்த லொகேஷன் வந்து நீங்க டார்கெட் பண்ண போறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் நான் ஹியர் ஐ அம் கோயிங் வித் சென்னை. ஸோ சென்னை நான் டார்கெட் பண்றேன். அண்ட் இந்த இடத்துல வந்து தேர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ், பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் பிரசன்ஸ் இருக்கு. ஸோ மேக் ஷூர் நீங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நீங்க இந்த ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. வை பிகாஸ் லெட்ஸ் டேக் ஒருத்தவங்க சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா இட் டசன்ட் மீன் தட் அவங்க சென்னையில தான் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க மேபி என்ஆர்ஐ கூட இருக்கலாம், ஆர் எல்ஸ் மேபி அவங்க வேற ஏதோ ஸ்டேட்ல இருக்கலாம். ஸோ ஈவன் அவங்க வேற ஸ்டேட்ஸ்ல இருந்தாலுமே சென்னையில பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்காங்கன்னா, ஸோ இந்த ஒரு கேசஸ்ல அவங்களுக்குமே உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ பெட்டர் யூஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தென் லாங்குவேஜ் லீவ் ஆஸ் இட் இஸ் ஆக்சுவலி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ்ல ஏன் டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வெப்சைட்ல இருந்து புல் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரேஸ் மேட்ச் டைப்ஸ்ல வந்து ரன் பண்ண போறேன் rather than broad match or exact match. ஸோ ஒன்ஸ் நீங்க கீவேர்ட்ஸ் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் யூ நீட் டு கிரியேட் ஆட் கேம்பெயின். ஸோ ஆட் காப்பீஸ் வரும்போது ஃபைனல் யூஆர்எல். ஸோ இந்த இடத்துல உங்களோட லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்து நீங்க இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே பாத். ஸோ டிஸ்பிளே பாத் இஸ் நத்திங் பட் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அபார்ட் ஃப்ரம் உங்களோட லேண்டிங் பேஜ் யூஆர்எல் தாண்டி நீங்க இதுல என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து உங்களோட டிஸ்பிளே பாத்ல வந்து ஷோ ஆகும். ஹெட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க 15 ஹெட்லைன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 4 டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அசெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம ஸோ லேட்டரா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த அசெட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். செட் அ கேம்பெயின். ஸோ செட் அ கஸ்டம் பட்ஜெட். ஸோ கஸ்டம் பட்ஜெட் நான் ஸோ மினிமம் பர் டே நான் 2000 வந்து ஸ்பெண்ட் பண்றேன். மிஸ்டேக். ஸோ ஒன்ஸ் நீங்க கேம்பெயின் எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் எரர்ஸ் இருக்கான்னு சொல்லி செக்கிங் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேம்பெயின் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க கேம்பெயின் வந்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஆட்ஸ். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஸோ நம்ம என்னெல்லாம் செட்டிங்ஸ் நம்ம கேம்பெயின்ல செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஓவர் வியூ இங்க தெரிஞ்சிடும். லெட்ஸ் டேக் நீங்க இந்த கேம்பெயின் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ கேம்பெயின் ஸ்டேட்டஸ் எனேபிள்ட் அண்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ரெண்டுமே வந்து அன்செக் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் வை ஸோ இந்த இடத்துல வந்து அன்செக்ல தான் இருக்கு. அண்ட் லொகேஷன் சென்னை லொகேஷன் டார்கெட் பண்ணிருக்கோம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வேற ஏதாச்சும் லொகேஷன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ். பட்ஜெட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிட்டிங் சப்போஸ் நீங்க பிட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா ஹியர் யூ கேன் சேஞ்ச் யுவர் பிட்டிங் இட் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க பிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிட்டிங்ஸ் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் செலக்ட் ஹியர் ஆல்சோ. ஸோ மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். ஸோ எல்லாமே நீங்க இந்த இடத்துல போய் நீங்க உங்களோட பிட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ என்டையர் கேம்பெயின் செட் பண்ணிட்டோம். பட் ஒரே ஒரு விஷயம் தான் பெண்டிங்ல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அசெட்ஸ் போயிட்டு ஸோ பிளஸ் ஸோ இந்த ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ எந்த டைப் ஆஃப் அசெட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ் டு பிசினஸ். ஸோ ரியல் எஸ்டேட்னு வரும்போது ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நீங்க சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம், கால் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அண்ட் லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்க லொகேஷன் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மேஜரா இந்த 5 எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் திஸ் மற்றது எல்லாமே நீங்க அவ்வளவு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 5 இயர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So I am going with site link extension here. So site link extension is nothing but so இங்க உங்களோட ads வந்து show ஆகுது. So title description அது brochures இருக்கட்டும், map, contact us, amenities, silent feature. So இதெல்லாமே வந்து extra information, right? So இதெல்லாம் தான் site link extension. So இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட adக்குமே நீங்க create பண்ண முடியும். So here I'm going with pricing and இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு உங்களோட ஃபைனல் URL வந்து நீங்க place பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா வேற என்ன யூஸ் பண்ணலாம், நீங்க கேலரி இந்த மாதிரி டைப் ஆஃப் சைட்டிங் எக்ஸ்டென்ஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்க பிசினஸ்க்கு வேற எந்த பேஜஸ்லாம் யூசர்ஸ் போய் விசிட் பண்ணா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அந்த பேஜஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் சைட்டிங் எக்ஸ்டென்ஷன்ஸ்.
ஸோ ஒன்ஸ் நீங்க சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். கால் அவுட் எக்ஸ்டென்ஷன் இஸ் நத்திங் பட் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு ஆட் ஆனா வந்து ஒரு சில டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்பி உங்களோட பிசினஸ்க்கான யூஎஸ்பி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து ஹைலைட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் டேக் இங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் 1 டிஸ்கிரிப்ஷன் 2 இருக்கு. அபார்ட் ஃப்ரம் டிஸ்கிரிப்ஷன் 1 and 2 லெட்ஸ் டேக் இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ க்ளோஸ் டு ஐடி பார்க்ஸ் 25 பிளஸ் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் 5 minutes from அண்ணாக்கு only few units left. ஸோ இந்த மாதிரி நீங்க பர்டிகுலர் யூஎஸ்பிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ அது எல்லாமே நீங்க ஹைலைட் பண்ணலாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மேபி அந்த இடத்துல கிளிக்ஸ் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தான் கால் அவுட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி. And you can also create lead form extension. So lead form extension is nothing but இந்த மாதிரி உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், சைட்லிங்ஸ் எல்லாமே அது கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் யூசர் இந்த ஃபார்ம்ல கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லீடை வந்து நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. ஃபைன். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணால் போதும் ஈஸியாக லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குவைட் டஃப். பிகாஸ் இனிஷியல் லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் யுவர் கேம்பெயின் டு த நெக்ஸ்ட் லெவல் தென் டிஃப்ரெண்ட் கேம்பெயின் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹை எங்கேஜிங் ஆட் காப்பீஸ் அண்ட் அசட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் லேண்டிங் பேஜஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டு இன்க்ரீஸ் யுவர் கன்வர்ஷன் ரேட். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் டேட்டாஸ் பேஸ் பண்ணி ஃபர்தராக ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஹை குவாலிட்டி லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் ஆர் உங்கள் கிளைண்ட் பிஸ்னஸ்க்கு லீட்ஸ் ஆர் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா தென் யூ கேன் செக் அவுட் அவர் அட்வான்ஸ் கூகுள் ஆட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் வேர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ், மீடியா பிளானிங், ஃபனல் பில்டிங், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் லைஃப் டைம் மென்டார்ஷிப் அண்ட் டவுட் சால்விங் செஷன்ஸோட. I hope you like this video and please hit the like button and don't forget to subscribe. And நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் நீங்கள் கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தென் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ தட் ஐ வில் டிஸ்கஸ் தோஸ் டாபிக்ஸ் இன் மை அப்கமிங் வீடியோஸ். Until then, Mazhar signing off.